திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பட்டியல் இன மக்கள் சாமி கும்பிட அனுமதி இல்லையா? நாளைக்கே வந்த பதில் சொல்லுங்க. ஹைகோர்ட் கிளைக்காட்டம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கோவில் விழாக்களை நடத்த வேண்டுமா என்று, மற்ற சமூகத்தினர் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று வழிபட அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். கரூர் ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதிக்கு மட்டும் தேர் செல்லாமல் புறக்கணிக்கப்படுவதாக ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். கடந்த 15 ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு தேர் வருவதில்லை என்று இந்த ஆண்டு விழா குழுவிடம் இது தொடர்பாக முறையிட்டும் அவர்கள் மறுத்துவிட்டனர் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு இன்று ஹைகோர்ட் மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விழாக்களை நடத்த வேண்டுமா, மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இது ஜனநாயக நாடு, அனைவருக்கும் சாமி கும்பிடுவதற்கு உரிமை உண்டு என நீதிபதிகள் வேல்முருகன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு கட்டமாக தெரிவித்தனர். அப்பொழுது எதிர் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள், பட்டியலின மக்கள் சாமி கும்பிட ஏன் அனுமதி இல்லை என பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கிறீர்களா? பதில் மனு தாக்கல் செய்கிறேன் என்ற பெயரில் இந்த வழக்கை 15 ஆண்டுகள் இழுத்து கிடப்பில் போடுவீர்கள். அதுவரை பட்டியலின மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்களா என கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், வருவாய் மண்டல அலுவலர், விழா குழு உறுப்பினர்களான சக்திவேல், செந்தில்வேல் ஆகியோர் நாளை நேரில் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்தி வைத்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.